நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதிமுதல் உங்களுக்குத் தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதின் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாகப் பரப்பி அவைகளைக் குடியிருக்கிறவர்க்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டுப்போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பைப் போல் அடித்துக் கொண்டு போகும். இப்படியிருக்க, என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்துப் பாருங்கள். அவைகள் சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாகப் புறப்படப்பண்ணி, அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமலிருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதுமில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தைப் பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:21-31. Praise the Lord. இப்போது இந்த இதுக்குள்ள கடந்து செல்வோம். என்ன விதமாக தேவன் இந்த செக்ஷனில் வாட் ஹி இஸ் ட்ரைங் டு டெல் அஸ். பண்ணியிருப்பாங்க. ஐசியா 40 நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஜோன் த பேப்டிஸ்டுக்குரிய ப்ரொஃபஸி எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அதாவது ஜீசஸை, ஜோன் த பேப்டிஸ்ட் அவருடைய அழைப்பை இந்த உலகத்துக்கு ஜீசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த விதமாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த 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 செக்ஷனை பார்க்குறோம். இப்போ இதனுடைய கண்டெக்ஸ்ட் அவங்க கேப்டிவிட்டியில், அதாவது அடிமைகளாக அங்கே புறஜாதிகளின் அடிமைத்தனத்தில் இருந்த நேரம், அந்த ராஜாக்கள் அவங்களுக்கு மேலே ஆண்டு கொள்கிற மாதிரியான அனுபவம். அப்போ அந்த நேரத்தில் சில வீக்காக தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா உண்மையிலே இழுத்து நிற்கிறதுக்கு பலம் இல்லை. அதுதான் அந்த பேக்ரவுண்ட். அதுக்குள்ளே ஜேசு தான் அந்த உண்மையில் அந்த ஹோப். ஏன்னா ஆரம்பத்தில் அந்த இனிஷியல் செக்ஷன் எல்லாமே ஜேசுவை பற்றின இது. அப்போ இன்னொரு விதமாக சொல்ல போனால் அதுக்குள்ளால தான் தேவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து சேரப்போகுது. அந்த அந்த மாதிரினா அந்த வாஸ்ட் டிஃப்ரென்ஸு, அதாவது அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கும் எங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் உள்ள அந்த கம்பேரிசன், எங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் அதேமாரி எங்களுக்கு மேலே ஆண்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பார்த்தோம் அவங்க பெரிய எங்களை விட எத்தனையோ மடங்கு பலம் கொண்டவங்க, எங்களை எல்லாம் அழிச்சு போடுவாங்க போல இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய அந்த ரெஃபரன்ஸில் இவன் வெட்டுக்கிளிகளை போல் ஈவன் சாத்தான கூட ஆண்டவர் இதழால் தான் திறத்துறாரு இல்லையா? மேலே ஒரு புயத்தின் அந்த பலம் கூட அவருக்கு தேவையில்லை. அந்த விதமாக அந்த கம்பேரிசன் மேலே அந்த தேவனுடைய அந்த பலத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறது. இப்போ எங்கெங்கிட்ட பல இனத்தில் தேவனுடைய பலம் விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த விதமாக பெற்றுக்கொள்கிறதுக்குரிய அந்த பாதையும் அந்த அந்த என்னென்னு சொல்லலாம், அந்த எசன்ஸும் தான் மேலே இதில் உள்ளது. அப்போ ஆனவே தான் இந்த இயேசுக்குள்ள உள்ள அந்த வாழ்க்கையை அறிஞ்சு பற்றி கொள்ளணும். இன்னொரு விதமாக சொல்லப்போனால் நாங்கள் யார் தேவனில் இயேசு கூடாக, இப்போ எங்கள் இயேசு திராட்சை செடி, அவருக்கு தோட்டக்காரன் தேவன், திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது. அதான் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற்றவன் தான் நிலைத்திருக்கிறான் அவருடைய சரீரமாக. அந்த விதமாக நிலைத்திருக்கிறவனுக்கு தான் அந்த கனியை காண முடியும். அதாவது இவன் அந்த ஸ்ட்ரென்த்தை காண முடியும். அதை மனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த வேர்சஸுக்களால் போகிற போது ஏன்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்டில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் பல இனத்தில் தேவனுடைய பலம் எப்படி கனியாக தோன்றுகிற என்ற அனுபவத்தை பற்றினது தான் இந்த செக்ஷன். அதில் வேர்ஸ் பை வேர்ஸாக போவோம். மேலே நீங்கள் அறியீர்களா என்ன தன்னுடைய இப்போ அப்படி நாங்கள் அகப்பட்டிருக்கீங்க. ஸ்பெஷலி எங்களுடைய பலவீனமான அந்த நேரங்கள், அந்த மொமெண்ட்ஸில் எல்லாம்
நாங்கள் உண்மையிலேயே அந்த தேவன் எங்களோட கூட இருக்கிற தேவனுக்கு அந்த பலம் இருக்குன்னு கூட நம்புறதில்லை இல்லையா? என்ன சொன்னால் அந்த அப்படி அவருக்கு பலம் இருந்தால் விடுதலை செய்திருப்பேன். அது அந்த விதத்தில் தேவனுடைய இதுகளுக்கெல்லாம் உட்படுத்துகிறார். அடிமைத்தனத்துக்கெல்லாம் உட்படுத்துறதுக்கு சொன்னால், அல்லது எங்களுடைய அந்த பாவ குணத்தில் இந்த விதத்தவர் ரட்சியரோடும் இல்லை, பாவத்தில் ரட்சிக்கிறதுக்கு அந்த விதமாக தான் எங்களை ரட்சித்து கொள்வது. அல்லது அதுகளுக்களால் இருந்து வெளியால் எங்களால் வர முடியாது. இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் சேவிங். அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த அந்த ப்ரொசீஜர். அப்போ அதுக்குள்ளால் போகிற போது நாங்கள் எல்லாரும் உண்மையிலேயே அதை ஆரம்பித்தான் அதை எதிர்த்து நிற்கிற ஜனங்களையும் ஆண்டவர் அழிக்கிறார். அவருடைய அந்த நீங்கள் போங்கன்னு சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுக்காம நான் இப்போ நேமக்கண்ணசாலம் வந்து இழுத்து கொண்டு போன போது அதுக்கு ஒப்பு கொடுக்காம பின்னுக்கு நின்ற ஜனங்கள்லாம் அழிஞ்சு போட பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அவர் அதுவும் கூட இவன் அதே விதமாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட போது அவர் உண்மையிலேயே அந்த அவர் சொல்கிறார் இல்லையா, அதாவது பிள்ளை பிறக்க முதலே சொல்கிறார் 400 years கிட்ட அவங்க அடிமைத்தனத்துல எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி. ஏன்னா அதுவும் பார்ட் ஆஃப் த பிளான். என்றபடியால் நாங்கள் அதுகளையும் எதிர்த்து நிற்கக்கூடாது. இந்த ஹோல் கிண்டிங் ஏஜ் எல்லா நேரத்திலுமே தேவனை நம்பி பழகணும். 21ஆம் வசனம், நீங்கள் அறியீர்களா, நீங்கள் கேள்விப்படவில்லையா, ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த கோட் எவர்லாஸ்டிங் அந்த பவரும் அந்த வாஸ்ட்னஸும் அவர்கிட்ட கிரியேட் அவர் தான் இந்த உலகத்தை உருவாக்கினது, பரலோகத்தை உருவாக்கினது. அதுக்குரிய அந்த வெள்ளமையும் பலமும் எல்லாம் அவர் அதையெல்லாம் பெற்றது. உடனே நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறோமா, நாங்கள் அறியாமல் இருக்கிறோமா? என்ன சொன்னாலும் மேலே அது எங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தும் மனக்கண்கள் அந்த நேரத்தில் பிரகாசம் இல்லாமல் இருக்கலாம். எஸ்பெஷலி நாங்கள் கஷ்டங்களெல்லாம் போகிற போது அது மங்கள் அடையுது இல்லையா? அதேமாரி என்ன விஷயங்களை நாங்கள் மறந்து போகிறது இல்லை. உண்மையிலேயே ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள அதெல்லாம் ஒரு பெருசாக தெரியறதில்லை. இப்போ அவர் பூமி உண்டையின் மேலே வீட்டிருக்கிறார், அதன் குடிகள் வெட்டு கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரியாக பரப்பி அவர்கள் குடியிருக்கிறதுக்காக கூடாரமாக இருக்கிறார். திரும்ப சொன்னால் அவர் இப்போ கிரியேட்டிவ் பவரையும் எங்களுடைய பலத்தையும் ஒப்பிட்டுருக்கு. அவருடைய அந்த பலத்தோடு பார்க்குற போல நாங்கள் வெட்டிகளில் தான் மேலே தட்டி விட விழுகிற அளவுக்கு தான் எங்களுடைய பலம் எல்லாம். அப்படி தான் அதை பார்த்து நாங்கள் பெருமைப்படக்கூடாது. உலகத்தில் அது பணத்தால் வந்ததையோ புகழால் வந்ததையோ பதவியால் வந்த இதுகளை எல்லாம் அதுக்கு மேலே மயங்கக்கூடாது. அதெல்லாம் மாயை உண்மையில். இப்போ அவர் பிறப்புகளை மாயாக்கி அதைத்தான் போடப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பிறப்புக்களை போல எத்தனையோ பலத்தோட அதிகாரங்களோட உயர்த்தப்பட்டிருக்கிற ஜனங்கள்லாம் அவர் மாயாக்குற தேவன். அது மாயை தான் உண்மையில மனுஷன் மாயை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் நியாயாதிபதிகள் அவாந்திரமாக்குறாங்க. நாங்கள் ஜனங்கள் ஒன்று நியாயம் தீர்த்து ஒரு அழிக்க பார்க்குறாங்க. அவர் அவங்கள எல்லாத்தையுமே உண்மையிலே அவாந்திரமாக்கண்டா வெட்ட உதவுட்டி அதை விட உழவோ பெரியது. அப்போ அப்படி தான் நாங்கள் அவர்களை நினைத்திருக்கிறோமா அல்லது இது திணிக்கிறோமான்னு தான் முழு விஷயமே. அப்படி தான் இயேசு கூடாக அந்த நிலைத்திருக்கணும். தேவனை நிலைத்திருக்கிறவங்க தான் இந்த ஜீவனையும் கண்டடைகிறது, அந்த பலத்தையும் கண்டடைகிறது. அந்த பாதையை காட்டுறான்னு இந்த சாப்டர் மேலே அவர் அவங்க அவர் விலத்துற ஒரு உதனை கீழே கொண்டுற போது அவர்கள் திரும்ப நாடுபடுவதும் இல்லை. இப்போ உலகத்தில் திரும்ப நாடுபடலாம். இப்போ எங்களுடைய பிரசிடென்ட் கூட ட்ரம்ப் கூட அவங்களையெல்லாம் திரட்டி இவ்வளவோலாம் பாடுபடுத்தி அவன் திருப்பி வந்திருக்கிறான் இல்லையா? அந்த கம்பேக்னு சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் கம்பேக்னு சொல்லி. அந்த விதமாக அப்படியெல்லாம் தேவன் தள்ளினா நாட்டப்பட முடியாது. விதைக்கப்படுவதும் இல்லை, அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேறுவிடுகிறதும் இல்லை. அவர் மூட்டு முழுதாக வைப்ஸ் தெம் அவுட். அது சந்ததியையே அவர் சொல்ல முடிய சந்ததியை ஆண்டு கொள்ளார். அப்படிதான் அவங்கள மாத்திரம் சந்ததியே அவர் விளக்குறது அவன். அதேமாரி ஆசீர்வதிக்கிற போதும் சந்ததிகளையே எடுக்கிற தேவன். அதே விதமாக ஒரு நீதிமானுக்காக குடும்பத்தையே எடுக்கிற தேவன். அந்த விதமாக அதே நேரத்தில் எதிர்த்து ரெண்டா குடும்பத்தோடு அப்படியே கொண்டு அழிக்கிற தேவன். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். வேண்டாம், எல்லாமே நிலைத்திருக்கிறதுன்னு தான் முழு விஷயமே. நிலைத்திருக்காத கொடிகள் எல்லாமே உலர்ந்து போகும். அது மனுஷரை கட்டி அதில் எரிப்பாங்கன்னு போட்டிருக்கு. அவர் ஊதவே பட்டு போவார்கள், பெருங்கேற்றவர்களை ஒரு திரும்ப போல அடித்து கொண்டு போவோம்ண்டு. அதுதான் காட்டு பறக்கடிக்கும் திரும்ப போல் பாடு. இந்த பைபிளில் திருப்பி அவரோட இந்த கூடி நிற்காத சனங்களை நிலைத்திருக்கிற ஜனங்களுக்கு அதுதான் முடிவு உண்மையில். ரெண்டபடியால் அந்த ஹியூமன் பவரை ஒரு இவ்வளோதான் அந்த மனித ரீதியாக பவர் இருந்தாலும் இந்த சப்போர்ட் இல்லாவிட்டால் அது மாயை உண்மையில். அதுக்கு ஒரு பிரயோசனமே இல்லை. அதே விதமாக அந்த ஊதுறதெல்லாம் மற்ற ஜட்ஜ்மெண்ட் அந்த விதமாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுகளை அழிக்கிற விதமாக அகப்படாமல் இருக்கணும். இவ்வளோதான் பெரிய லீடராக இருந்தாலும் நான் சொல்லி இது சேர்ச்சுகளும் கூட சர்ச் லீடர்ஷிப்பிலுமே நிறைய பேர் அப்படி விழுந்து போகிறாங்க இல்லையா? அதே விதமாக
அவரோட இந்த இன்சிக்னிஃபிகன், அதாவது தேவனோட கம்பேர் பண்ணுற போது எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே இஸ் நத்திங். அப்போ அவர்கள் நிலைத்திருக்கிற போது கனிகள் என்றதை பார்த்து கொண்டு இருந்தால் அந்த மனத்தாழ்மை இருக்குன்னு தொடர்ந்து நாங்கள் நிலைத்திட்டு போவோம், விசுவாசம் ஒழிஞ்சு போகாது. ஆனபடியே தான் இந்த என்னென்னு சொல்கிறது, இந்த உண்மையிலேயே இந்த இந்திய ஐசா செக்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனில் இப்படி அந்த ஹோப்பை திருப்பி கொண்டு வர்றது, எப்படி அந்த நம்பிக்கையை கொண்டு வந்து அது எப்படி கொண்டு வரேன்னு சொன்னால், உண்மையிலேயே அவர் ஆண்டவருக்கு அவருடைய பவர் லிமிட்லெஸ்ன்றது இப்பொழுதுமே கண்ட எழுதியத்தை விட்டு விலகக்கூடாது. அதே நேரத்தில் அந்த அவர் வந்து உண்மையில் அவர் நிலைத்திருக்கிற ஜனங்களை விட்டு விளக்குறதும் இல்லை, புறம் சால்றதும் இல்லை, அருவருக்கிறதில்லை, அருவருப்பான்றதில்லை. உண்மையிலேயே அந்த சிலுவை கூடாக வந்து இயேசு கூடாக வந்து அவர்கள் நிலைத்திருக்கிற போதும் 25வது வசனம், இப்படி இருக்க என்ன யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். இப்போ அனுபடியே தான் அந்த அவரை உண்மையிலே லிமிட்லெஸ்ன்றபடியால் அவருக்கு ஒரு லிமிட்டுமே இல்லை, எல்லா விதமாகவும் அவர் வந்து வெளிப்பட முடியும். என்னபடியே தான் அவருக்கு உருவத்தை கொடுத்தோ அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச புத்தி கட்டின அதுதான் இந்த ஐடியல்ஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் விற்கிறாங்களெல்லாம் புத்தி கட்டினங்களை உண்டு அவர்கிட்ட உருவமாக அவர்களால் இணைக்க பார்க்குறது. அது ஒன்றுமே ஒர்க் பண்ணாது. இயேசுக்களால் இணைக்கப்பட்ட அவளையும் ஒன்றுமே இணைக்கப்பட போகிறதில்லை. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எடுக்கிற எத்தனிப்பு, அந்த விற்கிற ஆராதனையெல்லாம் அவங்களும் தேவனைத்தான் அதுக்களால் இணைக்கிறன்னு யோசிக்கிறாங்க இல்லையா. அதுலையெல்லாம் அப்படி ஒரு அதை பீயிங்க நாங்கள் வந்து ஃபோம் பண்ண முடியாது. அவர் வந்து எங்கள்ட புத்தி கட்டினது மேலே எங்களுடைய வல்லமை கட்டினது மேலே ஹி இஸ் லிமிட்லெஸ் அண்ட் அன்பிலீவபிளி பவர்ஃபுல். அவற்றை அதிகாரத்துக்கு கவுண்டுகளும் அடக்க முடியாது. அப்போ அந்த நிலையிலே அதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு ஷேப்பை கொடுத்து அதுக்கு வந்து இவர் தான் தேவன் என்று சொல்லி சொல்கிறது எல்லாமே அவரை மொக்கரை மாதிரி. அப்படி தான் ஹி கெட்ஸ் வெரி வெரி ஆங்க்ரி அப்போ அந்த விதமாக அவரை அடக்க முடியாது. உங்கள் கண்களை எடுத்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் விடுற பிள்ளைகள் லெவலில் நிலைத்திருக்கா பண்ணி போடும். மேலே வீட்டானக்கார அவர்கள் நிலைத்திருக்கிறதில்ல. அது அப்படியே அவர்கள் இந்த புறம்பு தள்ளப்பட்டு எரிக்கப்படுறேன் எல்லாம் ஹெல் எறிகிறது. நாங்கள் வந்து எப்பொழுதுமே அந்த அக்கினி அணைகிறதில்லை. அப்போ உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவர்களை சிருஷ்டித்தவை யார்? என்னது நீங்கள் பார்த்தாலும் தேவன் சிருஷ்டித்தது சாத்தா முதல் கொண்டு. அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக எல்லாமே சேனைகள் தான் இல்லையா. இப்போ எங்கள் மனுஷர் பார்த்தாலும் இலத்து மனிதரை பார்த்தா என்ன, சாத்தான் சேனைகளை பார்த்தா என்ன, அல்லது வந்து எல்லாமே அல்லது உணவுடன் நிற்கிற ஜனங்கள் எல்லாம் சேனைகளையும் கற்றுனா எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த விதமாக ஆனால் அவருக்கு ஒவ்வொரு தடையுமே தெரியும். இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவையெல்லாம் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமினாலும் அவர்கள் ஒன்றும் குறைவாக இருக்கிறதில்லை. இன்னொரு சொன்னால் நாங்கள் அவரோட நிற்கிற போது நாங்கள் ஒரு நாளுமே அழிகிறதில்லை. ஆனபடி தான் மறிச்சாலும் பிழைப்போம், மறியாமல் இருந்தால் அவர் வந்து காத்து கொள்வார். அந்த விதமாக நாங்கள் அழிகிறதில்லை. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னு சொன்னால் அத்தான உண்மையிலேயே நாங்கள் அவரோட நிற்போம் அல்லது வந்து விட்டு விலை போயிடுவோம். அந்தபடியே தான் அந்த விசுவாசம் என்றைக்குமே விட்டு போகக்கூடாது. இப்போ யாக்கோபை இஸ்ரவேலை 27வது வசனம், யாக்கோபை இஸ்ரவேலை என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். எங்களுடைய நினைவுகளே ஆண்டவருக்கு தெரியும். யோசிப்பாங்க எவ்வளோ நினைவுகள் எண்ண முடியாது இல்லையா. அதேமாரி எங்களோட பேர் மாத்திரமல்ல எங்களுடைய இதயத்தின் நினைவுகள் கூட அப்படி தான் இந்த நோவாண்ட காலத்தில் வர்ற ஜட்ஜ் பண்ணது இந்த இதயத்தின் நன்தோட்டம் எல்லாமே பொல்லாதவளாக இருந்தபடியால். அப்போ அதை தெரிஞ்சு கொள்ளணும். அந்த என்ன சொன்னால் அந்த விதமாக ஆண்டவர் கேர் பண்ணுறது ஒவ்வொரு இதுவுமே தெரியும். எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியும். உண்மையில் ஹி நோஸ் எவ்ரி திங். அவன் தான் உண்மை செய்யணுன்னு சொல்கிறது எல்லாம் அறிந்தது அவனு. ஆனபடியே தான் இந்த அது உண்மையில எங்களுக்கு அஷூரன்ஸ். அது வந்து அதால் ஜட்ஜ்மெண்ட் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தேவனில் நிலைத்திருக்கிற ஜனங்களுக்கு அது அஷூரன்ஸ். ஆண்டவருடைய அப்படி ஒரு வசனமே இருக்குது, அவர் எங்களை பெற்ற எண்ணங்கள் வந்து எண்ண முடியாதவர்கள்னு சொல்லி. அப்போ அந்த விதமாக அதை புரிஞ்சு கொண்டு நாங்கள் ஓட தெரியணும். 24வது வசனம், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய நாயுதேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இலைப்படுகிறதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. இது சரி. இப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட். என்ன சொன்னால், இப்போ நாங்கள் சோர்ந்து போகிற போது நாங்கள் எங்கள்கிட்ட சாயலில் இது பாவத்துக்குள்ள விழுந்த சாயல், அந்த சாயலில் அவரை பார்க்குறோம். உண்மையில் அவர் வந்து சோர்ந்து போகிறதில்லை. அந்தபடி தான் இல்லை லீன் பண்ணலாம். எந்த ஒரு கண்டிஷன்லையுமே வி கேன் லீன் ஆன் ஹிம். அவரை பற்றி கொள்ளலாம், சாய்ந்து கொள்ளலாம். அவரில் இருந்து புறப்பொருள்களை பெற்று நாங்கள் உண்மையிலேயே எந்த ஒரு நேரத்திலுமே ஒரு பதிலை காண முடியும். அவர் இழைப்படுறதில்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை. அப்படித்தான் நாங்கள் சோர்ந்து போகிற போது எங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது.
எதாவது சோர்ந்து போகிறதில்லை. அதேமாரி நாங்கள் இழப்படைகிற போது எங்கள்ட பலமாக இருக்கக்கூடிய கடவுள் இழப்படைகிறது இல்லை. இதை நாங்கள் அறிந்திருக்கணும். நீ இதை அறியாய் உண்டு, இதை கேட்டது இல்லையான்னு சொல்கிறார். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அப்போ எங்களுடைய ஒரு சிலதுகளில் சில நேரங்களில் எங்கள் விஸ்டம் ஒன்றுமே ஒர்க் பண்ணாது. அப்போ அந்த நேரத்தில் உண்மையில தேவன் அந்த ஞானத்தையும் அறிவையும் இப்போ ஆவியால் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த விதமாக நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை வெயிட் பண்ணால் தான் அதை கேட்டு போட முடியும். நாங்கள் என்ன எங்கள் விஸ்டத்தோடு நாங்கள் ரன் அஹெட் இல்லையா, அது எல்லாமே போலித்தனம் மாத்திரமெல்லாம் அழிச்சு போடும். அதேமாரி இப்போ எங்கள் அதே நேரத்தில் இவ்வளோத்தையும் பார்த்தா ஏதோ ஒரு வெண்மம் பிடிச்ச தேவன் மேற்கு அப்படியும் இல்லை. அவர் உண்மையிலே இரக்கமுள்ள தேவன். அவர் கிருபை காட்டுற தேவன். உண்மை பாவிகளுக்கும் நீதிமாக இருக்கிற தேவன். ஆணுடைய தானே இந்த பாவம்னு பாவம்னு சொல்கிற எல்லாமே இட்ஸ் அ வீக்னஸ். அதில் தான் அவர் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சின்னராக இருக்கிறவனுக்கு ரைச்சியஸ்னஸை கொடுத்து அந்த ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ அது அப்படித்தான் நாங்கள் தேவனை பார்த்து பழகணும். பாவிகளை எடுத்து அசுத்தமாக இருக்கிற ஜனங்களை எடுத்து பிரசுத்தமாக்குறார். அங்கே பிரசுத்தமாகி செயின்ஸ்ன்ற பேரை கொடுக்குறார். அந்த விதமாக ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இல்லாதவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸை கொண்டு வந்து சேர்க்குறார். என்னபடியாக தான் நாங்கள் எந்த விதமான ஒரு ஹோப்லெஸ் சினாரியோவிலும் தேவனிலே அந்த ஹோப்பை வைக்க முடியும். அவருடைய ஸ்ட்ரென்த்தும் அவருடைய அந்த வல்லமையும் பவரும் அவருடைய அந்த இரக்கங்களும் எங்களை எங்கள் எப்போவுமே தாங்கும். இயேசு கூடவில் நிலைத்திருந்தால் திருப்பவும் தான் நிலைக்கிறதா நிலைக்கலையான்னு தான் முழு விஷயம். அதுதான் இயேசு அதை சொன்னேன்னா இல்லை நிலைத்திருக்கிறவன் கனி கொடுப்பான், அவன் உழந்து போய் அதை எடுத்து போடுவார்கள்னு சொல்லி அதை நிலைத்திருக்கிறது தானே. இதை விட இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இந்த இருக்கிற புத்தியும் அதுவும் இல்லை. இப்போ அதை நிலைத்திருக்கிறதுக்கு அவருடைய ரத்தத்தை பழமையும் அவனை சொல்லி போட்டுருக்கிறார். அவர் சோர்ந்த போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பிரிவு பண்ணுறார். சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன அதில் அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறபடியால் அவர் சோறாதபடியால் அவர் என்றைக்குமே எதுவுமே அந்த எக்ஸாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது அவர் ஒன்றுமே முடிகிறது இல்லை. அவரில் அவர் லிமிட்லெஸ். அவருடைய பலம் நாங்களுக்கெல்லாம் நாள் முழுக்க ஒர்க் பண்ணோடனே எல்லா பலமும் போய் நிலையில் சேர்த்து போகிற மாதிரி வீட்டுக்கு போயிடுறோம் இல்லையா. அந்த மாரியெல்லாம் அவர் ஆகிறதில்லை. அதை எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது. அது மாத்திரமல்ல அவருக்கு காட்டுற கிருபை எப்பொழுதுமே போதுமாக இருக்கும். அது மாத்திரமில்லை அவர் இன்னொரு தாளில் அவர் டிபெண்ட் பண்ணவர் இல்லை எங்களை மாரி. அந்த தேவனே எங்களை தேவனாகி கொண்டு அவர்களை நிலைத்திருக்கிற போது அவர் தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு சோர்ஸ் ஆவார்து. ஹி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். அவர் தான் அந்த ஸ்ட்ரென்த்தை டிப்ளீட் பண்ண முடியாது. அப்போ அப்படியே தான் அவர்களை நினைத்துக்கிற போது அவரால் ஆகாத ஒன்றும் இல்லாதபடியால் எங்களாலும் ஆகாத ஒன்றும் இருக்காது. அப்போ ஆனபடியே தான் இந்த பலத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து இப்போ எங்கள் இளைஞர்கள் இழைப்படைந்து சோறு வந்து போவார், வாலிபரும் இடறி விழுவார்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளவுதான் பலம் இருக்குமா, என்ற இளைஞர்களுக்கு நிறைய பலம் இருக்குமா போல் இருக்கும். இப்போ அது கூட தே பிகம் வீக். அது அந்த வாலிபரும் இடறி விழுகிறேன்னு சொல்லலாம், அவங்களுமே இடறி விழலாம். அப்போ இவ்வளோதான் இந்த ஸ்பெஷலி இந்த வேர்ல்டு லெவலில் வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் பெரிய பலம் உள்ளவங்க இருந்தாலுமே அவங்களுமே சோர்ந்து விழுந்து போகிறாங்க இல்லையா. ஏன்னா தேவனுக்கு தான் அந்த சோர்ந்து போகாத இது இருக்குது. இதை விட இந்த ஒரு மனிதனுக்கும் அவ்வளவுதான் வல்லமை உள்ளவன் வாய் பார்த்தாலுமே எல்லாருமே சோர்ந்து விழுகிறபடியால் தான் தேவனை நிலைத்திராமல் ஒரு தடக்குமே விடுதலை இல்லை. அந்தபடியாகத்தான் அதையும் மனதில் வச்சு கொள்ளணும். நாங்கள் ஒரு காலமே அந்த நிலைக்கு நாங்கள் மனிதராக இருக்கிற நாங்கள் வர முடியாது. அப்போ அவர்களை நிலைத்திருக்கிறது, சாய்ந்திருக்கிறது, சார்ந்து பற்றி கொள்றதுதான் அந்த முழு விஷயமே. என்னபடியால் நாங்கள் அந்த இதுகளில் இருந்து விலகக்கூடாது. அடுத்ததாக பாருங்க, அதுக்கு நல்ல உதாரணம் போலும் சைலஸும் பிரிசனில் அவனுக்கு இங்கிலாந்து அதிகாரங்கள் எல்லாம் அவங்கள மேற்கொண்டு பிரிசனில் போட்டுக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்திலும் வேர்ஷிப் பண்ண போது தான் அந்த இது அவன் அந்த வேர்ஷிப் அந்த நம்பிக்கை இன்னும் போகலை இதயத்தில் என்னதுக்குரிய அந்த அடையாளம். அப்போ எவ்வளவுதான் வாழ்க்கையில் அப்படி இப்படி என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த நம்பிக்கை போகாதபடியால் அவர் அதில் விடுதலையை கொடுக்குறத பார்க்குறோம். அதேமாரி இப்போ எங்கள் இளைஞர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல் செட்டுகளை அடித்து பரம்புவார்கள், ஓடினாலும் உழைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் சொல்லி அது அப்படி காத்திருந்த ஜனங்கள் தான் ஏப்ரஹாம், மோசஸ், எலைஜா. எலைஜா எல்லாம் எத்தனையோ மைல்ஸ் அந்த 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 இதுக்கு என்ன அவங்கள வெட்டி போட்டுட்டு மழை வந்துடுதுன்னு கண்ட உடனே எத்தனையோ மைல்ஸ் ஓடுறார். அதுவும் என்ன ரதம் ஓடிக்கொண்டு ரதத்தையும் தாண்டி முன்னுக்கு ஓடுறான்னு எழுதப்பட்டிருக்கு. ஏப்ரஹாம் எல்லாம் 75+, மோசஸ் எல்லாம் 80+ல் வந்த நேரத்துல எல்லாம் இப்போ எத்தனை வருஷங்களாக அவங்க நடந்துக்கிறாங்க. ஏப்ரஹாம்
உலக போரையே இந்த ஜெயங்கொண்ட 5 கிங்கையும் கொண்டே தோற்கடிக்க வைத்து அவங்க எடுத்து கொண்டு போன எல்லாத்தையும் திருப்பி கொண்டாட பார்க்குறோம். மோசஸ் மில்லியன் கணக்கான ஜனங்களுடைய ஐக்கினையே 40 வருஷம் தாங்கி செல்றதை பார்க்குறோம். அதெல்லாம் சும்மா தேவன் கொடுத்த பலம் இல்லாத செய்ய முடியாது. அந்த விதமாக தேவன் இவைகள் எல்லாவற்றையுமே செய்கிறார். ஆனால் இதுக்குரிய அந்த ரகசியம் என்று சொன்னால் இந்த இயேசு கூடாக அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இயேசு இன்ட்ரடக்ஷன் அந்த இயேசு கூடாக நிலைத்திருக்க தெரியணும். ஏன்னு சொன்னால் அந்த தேவனை விழுந்து இயேசுவே சொல்கிறார் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து வேறு ஒன்றுக்கும் கொடுக்கக்கூடாது. அதுதான் அந்த தரிச்சு இருக்கிறேன்னு சொல்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்கிறது தேவனை மாத்திரம்தான். சாத்தான் சோதித்த போது என்ன பணிந்து கொண்டு சேவிக்கிறது இல்லை, பணிந்து கொண்டு ஆராதிக்கிறது எல்லாமே உண்மையிலேயே தேவனுடைய வசனத்தை மாத்திரம் அவருக்கு மாத்திரம் சேவிக்கிறது. அப்படி சேவிக்கிற போது தான் அதான் சொல்கிறேன், நான் தான் இந்த மாமிசத்தை உண்டுன்னு சொல்கிறது. அவர் இந்த வார்த்தை மாமிசம் வந்தபடியால் அந்த அவருடைய மாமிசத்துக்கூடான அந்த மனிதனை நாங்கள் பார்க்குறதால அப்படி இந்த வார்த்தையில் பார்த்துட்டு தான் அதை அறிஞ்சு கொள்கிறோம். இல்லை நாங்கள் இப்போ இயேசுட்டு எப்படி வாருது மெய்ப்பர்னு சொல்கிறோம், அப்படி நுகர்த்தி ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம். அப்போ என்ன விதமாக இவரை கண்டடைந்து வாருது ஏன்னா அந்த அந்த அவருடைய ஃப்ளெஷை சாப்பிட்றேன்னா அந்த இயேசு அந்த ஃப்ளெஷில் நடந்த இயேசுவை இந்த வார்த்தைன்ற கண்ணாடியில் பார்த்ததை கன்சியூம் பண்ணினதை அப்படித்தான் அவரிடம் வந்தவுடனே நுகர்த்தி ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் மேலே அவருக்கு சொந்தம் இல்லை. அந்த கிறிஸ்தி ஆவியுடைய ஆவி உள்ளவனாக வர்றதே அந்த எழுதப்பட்ட வார்த்தையிலே அதை பார்த்து புரிஞ்சு கொள்வது. அப்போ அந்த டிசைன்மெண்ட் அதுக்கு தான் இந்த பரிசுத்தாவினுடைய அந்த ஆவியானவருடைய அந்த ஹெல்ப் தேவையாக இருக்குது. அப்படி வந்து இப்போ எந்த ரத்தத்தை பானம் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ எங்களுடைய மாமிசத்தினுடைய ஜீவன் அந்த எண்ணத்தில் இருக்குது, அந்த ரத்தத்திலான் இருக்குது. அப்படி ஒரு வசனமே இருக்கு இல்லையா. அதே விதமாக நாங்கள் விசுவாசமாக ஞானஸ்தானம் பெற்று இயேசு தலையாக இருக்கிற அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக வர்ற போது அந்த இயேசுடைய ரத்தமும் எங்களுடைய அங்கங்களுக்குள்ள ஆகிறபடியாகத்தான் அந்த ரத்தத்திலான அந்த நித்திய ஜீவன் இருக்குது. அதுதான் இயேசுடைய எனக்குள்ள என்ன புசிக்கிறவன் நான் எப்படி பிதாவிலே நிலைத்திருந்து அவர் கூட அவர்களை பெறுறதால ஜீவனுள்ளவனாக இருக்கிறவனும் அதே மாதிரி என்ன புசிக்கிறவனும் ஜீவனுள்ளவனாக இருப்பான். ரத்தத்தை பாணிமணி மாம்சத்தை உன்றவன். அப்போ அப்படித்தான் எங்களுடைய இந்த விதமான ஹாஷ்னஸ், ஹோப்லெஸ்னஸ், ஹார்ஷ் லேபர் என்று சொல்கிறது அடிமைத்தனத்தில் போனால் அப்படித்தான் இல்லையா. அதுகள் இதெல்லாம் எங்களுக்கு அந்த மீட்பு கிடைக்கிறது அந்த விதமாகத்தான் அந்த ஜீவனுக்கூடாக. அப்போ அதை நாங்கள் எப்பொழுதுமே புரிஞ்சு கொள்ளணும். அந்த நிலைமான அந்த ஹோப் வந்து தேவன்லாம் வைக்கிறத விட எங்கள் அல்ல. எவ்வளோதான் பலம் உள்ளவனால் இருந்தாலும் அது வந்து அதுகளுக்கு மேலே நம்பிக்கை நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல தேவனை விடுற போது. ஆனால் அந்த கம்ஃபர்டன்ஸ் சொன்னாங்களே இது நிற்கிறாங்க ஜனங்கள் இவ்வளவுதான் பலம் உள்ளது போல இருந்தாலும் சாத்தானோ இவ்வளோதான் பலம் உள்ளது போல இருந்தாலும் உண்மையை தேவனுக்கு முன்னாலே எல்லாருமே வெட்டுக்கிளிகள் தான். ரெண்டபடியாலே அந்த நம்பிக்கை தான் எங்களை காக்குது. நாங்கள் நிலைத்திருந்தார் ஆனால் அந்த இப்போ கீ வந்தவர்கள் நிலைத்திருக்கிறது தான். அதுக்கு அந்த இயேசு கூட நிலைத்திருக்க தெரியணும். ரத்தத்தை பானம் பண்ணி மாம்சம் கொண்டதுன்னு சொல்கிறது எல்லாமே அது கூட வந்து அந்த வார்த்தையில் இது இயேசுவை கண்டு அவரிடம் வந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆவியால் அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின் அடிப்படையில் அவர் சேவிக்கிறது. அவரை மாத்திரம் சேவிக்கிற போது தான் எங்களுக்கு எந்த குறைச்சிப்பும் இருக்காது. இந்த உலக தோட்டத்தில் கூட அந்த பேதுருவும் மற்ற சிசுகளும் ஒரு மீன் கூட பிடிக்க முடியலை. ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்டு வெளியறிஞ்ச போது அந்த மிட் பிரேக்கிங் கட்சி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்து விஷயங்கள்னு நாங்கள் சொல்கிறோம். அது அவருக்குள்ள செய்கிற போது அவருக்குள்ள சொல்ல அவன் வார்த்தையின் அடிப்படையில் செய்கிற போது அப்படி பழகி பெறுகிறதால தான் அங்கே நுகம் வந்து என்ன சொல்கிறது லேசாக நுகம் வர்றது அல்லது அந்த லைட்டு சும்மா கூட லேசாகிறது. அப்போ அந்த விதமாக இந்த ஹோப்லெஸ்னெல்லாம் சுமை இல்லையா, அந்த சுமையெல்லாம் அந்த இந்த விதமாக தான் செய்கிறது. சொல்ல எடுத்துருக்க தெரியணும், கை கொடுக்க தெரியணும். அதுக்குரிய ப்ரொஃபெட்டிக் utterance on the chapter 48. Praise the Lord.